ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்கள், தெளிவு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தார். வருகின்ற மே 26 அன்று காலை 11 மணி அளவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுனத்தில் உள்ள குரு கடகத்துக்கு பெயர்ச்சியாய் உச்சமாக போறார். இந்த உச்ச குரு கும்பத்துக்கு நல்லதா? எப்படிங்க நல்லதாவும் 6ல குரு போதே அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறது தெரியுது. ஏன்னா எதிரியோடைய ஸ்தானம், கடன் ஸ்தானம், நோய் ஸ்தானம்னு வர்ணிக்கப்படக்கூடியதான் அந்த 6ஆம். எந்த கோல்சாரத்திலையும் 6ஆம் இடத்து குரு நன்மையை கொடுக்கும்னு சொல்லவே இல்லை. ஆனால் கும்பராசிக்கு இது விசேஷமானது தான், நன்மையும் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கும்பராசிக்கு தனாதிபதியும் குரு தான், லாபாதிபதியும் குரு தான். அந்த லாபாதிபதி தனாதிபதி குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெறது உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது சிறப்புகளை உண்டு பண்ணும். வருமானம் தடையில்லாத வருமானத்தை உண்டு பண்ணும். அதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதியதாக தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் புதிதாக தொழில் அமையும். இதெல்லாம் இந்த உச்சகுரு தான் தரப்போகுது. மறைமுக சூழ்ச்சி எதிரிகளால் ஏற்படலாம். அதனால உங்களுடைய மேலதிகாரிகிட்ட எச்சரிக்கை நீங்கள் கிடப்பீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்ககிட்டையும் நீங்கள் எச்சரிக்கை கிடப்பீங்க. சக பணியாளர்கள் நல்ல அளவுல உதவுவாங்க. அவர்களை நீங்கள் நம்ப முடியும். ஆனாலும் சில போட்டி பொறாமைகள் காரணமாக உங்களை வீழ்த்துறதுக்கான சூழ்ச்சிகள் நடக்கும். அந்த சூழ்ச்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் குருவோட பார்வையில் இருக்கிறது தான் காரணம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஆற்றலோட செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது. வருமான உயர்வு ஏற்படும். ஆனால் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கட்டுமான தொழில்கள், ஆர்கிடெக்ட் உத்தியோகம், ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகன தொழில்கள், வக்கீல் தொழில், மார்க்கெட்டிங் தொழில், இதில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகுந்த சிறப்புகள் ஏற்படும் சொல்லலாம். இரும்பு தொழிலும் கூட கை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளோ தொழில்களோ கூட உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பக்குவத்தால் தான் அதை சமாளிக்கணும். அதே சமயம் குடும்பத்தில் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அது மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஆனால் ஆடம்பர செலவுகளையோ வீண் விரைய செலவுகளையோ தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் மூலியமா அசுப செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்தே தான் ஆகும். அது உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ அல்லது கை கால் மூட்டு வலிகளோ அவங்களுக்கு தோன்றக்கூடும். உங்களுக்கு ஒத்த தலைவலியோ அல்லது நீர் சம்பந்தப்பட்ட நோய்களோ உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நீங்கள் எடுத்துக்கிற உணவை நீங்கள் எச்சரிக்கையோட கையாளணும். பிள்ளைகளுடைய படிப்பும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். கடன்களால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியும். உங்களுக்கு என்னதான் வருமானம் அதிக அளவில் வந்தாலும் சில கடன்கள் பெறறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு சில பேருக்கு பழைய கடன்களால் தொல்லைகள் ஏற்படும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய எதிரிகள் உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சவங்க அவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் தான். திருமணமாகாத கும்பராசி சேர்ந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு திருமண யோகம் அமையக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். அது குறிப்பாக குருவோட அதிசார காலகட்டத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு தங்கத்தை அடகு வைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் சீராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கடன்கள் தோன்றாது. ஆனால் திசாபுத்தி சரியாக இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக பிறரால் தொல்லையும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். தங்கத்தை அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவோட அஸ்தம காலகட்டத்தில் பண வருமானம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுற நிலையும் ஏற்படலாம். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. குருவோட வக்கர காலகட்டத்திலையும் இதே நிலை தான் தொடரும்னே சொல்லலாம். அதனாலையும் அதுலேயும் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. குரு அதிசாரமாக உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏற்படும். அது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய புகழ் ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு புகழ் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையலாம். திருமண வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய காலகட்டமும்
புத்திரப்பேறு உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்குன்னு சொல்லலாம். கும்பராசியை சேர்ந்தவங்க குரு பரிகார பூஜையை பண்ணுறது நலம், சங்கல்பம் பண்ணிக்கிறதும் நலம். அதனால் குருவோட சிறப்பு மிக்க கோவிலில் போய் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபட்டு அந்த பரிகாரத்தை முடிக்கலாம். இந்த உச்ச குருவோடைய காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை செய்யவும் உங்களுடைய தீமைகளை குறைக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமிகள், திருவெண்காடு ஈஸ்வரர், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர்.